சாரி சார், அதாவது மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே இருக்குது. பல வருஷமாக நாங்கள் சேர்ந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம். என் படத்துக்கெலாம் பாடியிருக்காங்க. குடும்பம் மாதிரி இருந்திருக்கோம். முதல்ல அவங்களோட அம்மா இழப்பு ஒரு பெரிய இழப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி இப்படி அதான் சாருக்கும் கார்த்திக்கு இவரும் எல்லாருக்குமே, குழந்தைங்களுக்கும் எல்லாருக்குமே கடவுள் சக்தியை கொடுக்கும். ஆனால் இவ்வளோ வலியை வச்சுக்கிட்டு காட்டிக்காமல் இருந்திருக்காங்க. விபத்தில் சந்திக்கும் போது கூட எதுவுமே காட்டிக்கல, சிரிச்சு தான் பேசியிருக்காங்க. அதாவது ரொம்ப பணிவாக எளிமையாக இருக்கக்கூடியவங்க. இது வரைக்கும் அவங்க கத்தியோ சத்தம் போட்டு பேசி கூட பார்த்ததோ கேட்டதோ இல்லை. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இந்த மாதிரி ஆடி போயிடும். சாரி. எம்மளுக்கு வேக வேகமாக திரைத்துறையிலேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டே போனார். தமிழ் திரையுலகினுடைய மறக்காத ஒரு விஷயம், எங்களால் மட்டுமல்ல மக்களால் மறக்க முடியாத ஒரு இளையராஜா அவர்கள். இசைஞானி என்று சொல்லப்படுகிறார். மனைவியை இழந்து பாடுகிற இந்த நேரத்தில் தனக்கு துணையாக மகள் இருப்பாள் என்று இருந்த நேரத்தில் மனைவி அழைத்து சென்றார். அவசரம் புரியாமல் நாங்களே அலைமோதி கொண்டிருக்கிறோம். இந்த வலி நமக்கு ரொம்ப எளிதாக எடுத்துக்கும். ஆனால் அவருக்கு அந்த வலி ரொம்ப பெருசாக, அவருக்கு நல்ல அமைதியும் நல்ல அருளையும் தர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். எனக்கு நினைவு தெரிந்தவரை பவதாரணி அவர்கள் மிகச்சிறந்த பாடகி. எனக்கு எண்ணிக்கை தெரியாது, ஆனால் மாணிக்கம் என்ற படத்தில் வந்து சந்தன பேச்சாட்சியின் மாமா சங்கதி என்னாச்சுன்னு ஒரு சாங் பாடினாங்க. அது அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இசையை அமைச்சார். அந்த படத்தில் நானும் என்னோடய படத்துக்கு இசையமைக்கும் போது இசைஞானி அவர்கள் ஒரு தனி இடம் கொடுத்து இசையமைப்பது எனக்கு நன்றாக தெரியும். அதே போல தான் பாடணும். மறைந்த நவதானியாருக்கு ஆழ்ந்த இரங்கல். இந்த சோகத்தை தாங்குகிற பலத்தை அந்த குடும்பத்திற்கு ஆண்டவன் தர வேண்டும் என்று அந்த நன்றி, வணக்கம். இசைஞானி இளையராஜா அவர்கள் பெற்ற இசை வாணி, இசை பறவை, இசை குயில், இசை உலகத்தில் பெரிய பேர் இழப்பு. நான் ஆரம்ப காலத்தில் விளம்பர படங்கள் எடுக்கும்போது அந்த விளம்பர படங்களுக்கு கார்த்திக் ராஜா இசை இதே வீட்டில் அந்த இசை வைக்கிறாங்க. அப்போ அவங்க சின்ன பாப்பாவாக இருக்குது. இந்த விளம்பர படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு பெரிய இசை உதவியுடைய குழந்தை அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு எளிமையாக பழகக்கூடிய, ஏன்னா ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய ஒரு தங்கை. எனக்கு இப்போ அவங்களுடைய கடைசி இப்போ எனக்கு காரணம் அந்த வண்ணப்புறத்து சின்ன குயில் அப்படின்ற பார்த்து அந்த ஒரு வருஷம் பார்த்து அந்த படத்தோட பாட்டோட உலகம்லாம் நான் சுற்றுனேன். என்னோட பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. எங்கள் குடும்பத்துக்குள்ள பெரிய சுகமாக பெரிய காலம் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. சகோதரி அவதாரங்களுடைய ஆத்ம சாந்தி பார்த்துட்டு அவர் இறந்து வர்ற அன்பு சகோதரர் யுவன் சங்கர் ராஜா இளையராஜா நண்பர்கள் அவதாரங்களுடைய ஆழ்ந்து இறந்து கடவுளோட விளையாட்டு மனிதர்கள் சின்ன வயசுல
எல்லாருக்கும் இரங்கலை சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் நான் விஜய் விஸ்வா பேசுகிறேன். அவதானி அக்காவோட மாய நதி அப்படிங்கிற படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லை, இப்போ சாரான படத்துக்கு ஒரு குடும்பமாக சந்தோஷமாக இருந்தவங்களோட இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து யாருமே இருக்க முடியாது. குடும்பமே இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. இசை குடும்பம் வந்து இது வரைக்கும் இந்த கதவு திறந்த வரைக்கும் உள்ளே வந்தவங்க எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியோட மட்டும்தான் உள்ளே போயிருக்காங்க. முதல் தடவை அந்த கதவுலேருந்து வெளிவர ஒவ்வொருத்தவங்க முகமும் விரிஞ்சு போய் வரதை பார்த்தா முடியல. அப்பாவை மேலே போய் பார்த்தோம். அவருடைய யாராலையும் ஆறுதல் கொடுக்க முடியாது. இது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே மங்களகரமாக இருந்த ஒரு சத்தம் மாறி இன்னைக்கு ஒரு விஷயம் இருக்குது. கடவுள் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த தைரியத்தை கொடுக்கணும், அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். அது நடந்திருக்கிற விஷயத்துக்கும் சரி, மற்ற விஷயத்துக்கும் சரி, இந்த இசை குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய இழப்பு வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு கூட பவதாரணியை ஆத்மா சாத்தியம்.